அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப கிளாரிட்டியாக உள்ள, ரொம்ப பவர்ஃபுல்லாக உள்ள ஒரு கென்வுட் ஸ்டீரியோ ஆம்ப் பார்த்துட்ருக்கீங்க. இது பியூர் ஸ்டீரியோ ஆம்ப் தான். பட் பின்னாடி இருக்க ப்ரீ அவுட்ஸ் மூலமாக நீங்கள் இதை ப்ரோலாஜிக் ஆம்பாகவும் யூஸ் பண்ணலாம். சென்டர் அண்ட் ரியர் எடுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ப்ரோலாஜிக் ஆம்ப்னு நினச்சிடாதீங்க. இது பியூர் ஸ்டீரியோ ஆம்ப்பு. ரொம்ப கிளாரிட்டியாக பாடக்கூடிய, வாட்ஸ் அதிகமாக உள்ள டிரான்சிஸ்டர் டைப் பியூர் ஜப்பான் மேக் ஆம்ப். கென்வுட் ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் A7J அப்படின்னு ஒரு ஆம்ப்பு. பின்னாடி ஃபுல்லாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. வெயிட்டு அதிகமாக உள்ள ஆம்ப்பு. சரவுண்ட் மோடு இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் பின்னாடி இருக்க ப்ரீ அவுட் மூலமாக எடுத்து நீங்கள் இந்த ரியர் அண்ட் சென்டர் வால்யூமை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஏவி ஆக்ஸ்னு ஒரு பட்டன் இது இருக்குது, இன்புட் இருக்குது. அதில் RCA மூலமாக இன்புட் கொடுத்துட்டு இதில் மாஸ்டர் வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா பியூர் ஸ்டீரியோ தான். ஆம்ப்பு ஸ்டீரியோ ஆம்ப்பு தான். நீங்கள் டால்பி சரவுண்ட் ப்ரோலாஜிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ப் வந்தவுடனே சேலை கொண்டு வரல, ரொம்ப நாள் ஆச்சு. பல மாதக்கணக்கில் நம்மகிட்ட இருக்குது இந்த ஆம்ப். எதனாலன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. இது நிறைய ஸ்பீக்கர் பாக்ஸ் செக் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சேலை கொண்டு வராமலே வச்சுட்டேன். இன்றைக்கி தான் சேலை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து வேறு கண்ட்ரிக்காக டிசைன் பண்ணப்பட்டது. 230 வோல்ட்டில் 110 வோல்ட். இது அந்த 110 ஒரிஜினல் இம்போர்ட்டடு 110 கன்வெர்ட்ரு. இது கூட நாங்களே கொடுத்துருவோம். ஒரு ஹேண்டிலோடு வரும். வின்டேஜ் டைப்பில் ஒரு ஹேண்டிலோடு சேர்த்து ஒரு 110 வெயிட்டாக ஒன்று வரும். ஆம்பியர் கூட உள்ளது. அது இது கூடயே கொடுத்துருவோம். அப்படி ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வரும். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு வியாபாரத்துக்காக சொல்லலை. முடிஞ்ச நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏவி ஆக்ஸ் போட்டிருக்கா. இதில் இன்புட் கொடுங்க. பியூர் ஸ்டீரியோ தான் வரும். இந்த 2 அவுட்டு தான் இருக்கும். வேறு நீங்கள் சென்டரு சரவுண்டெல்லாம் முன்னாடி பட்டன் இருந்துச்சுல, சென்டர் சரவுண்ட் ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. பின்னாடி எல்லாம் ப்ரீ அவுட்டு தான் உங்களுக்கு. வேறு ஒரு ஆம்ப் இருந்தால் தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மேட் இன் ஜப்பான், கென்வுட் A7J. பியூர் RMS 80 + 80 வாட்ஸ் RMS 8 ohmsக்கு 25% நீங்கள் வால்யூம் வச்சோடனே உங்களுக்கு தேவையான கெயின் அவுட்புட் வந்துடும். ரொம்ப நாளாக செக் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருந்தது. ஹெவி கெயினில், ஹை குவாலிட்டியில், ரொம்ப டீட்டெயிலாக பாடக்கூடிய ஆம்ப்பு ஜப்பான் ஆம்ப் வேணும் அப்படின்னா வாங்குங்க. இந்த 110 வோல்ட்டு நிறைய பேர் அது நம்ம கண்ட்ரிக்கு 110 வோல்ட்டு சரியாக வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது வேறு கண்ட்ரிக்கு டிசைன் பண்ணப்பட்டது. அது இந்தியாவுக்கு உள்ள வந்த ஆம்பை விட வேறு கண்ட்ரிக்கு டிசைன் பண்ண ஆம்பு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். 110 கரெக்டாக இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆம்பு கூடவே நாங்கள் அந்த கன்வெர்ட்டர் தந்துடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.